அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். இந்த பயணத்தில் நம்ம ஹட்டன் நோர்வுட்டில் நாங்கள் கண்டுபிடிச்ச புது வாட்டர் ஃபால், அங்கே கேம்பிங் பண்ணது, அந்த கேம்பிங்கில் நாங்கள் செஞ்ச சம்பவங்கள், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உச்சி வெயில் மண்டையை பொழந்துட்டு இருக்கு. இப்போ நாங்கள் ரந்தனிகலை டேம் கிட்ட இருக்கிறோம். அதான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஊர்ல இருந்து வெயில் தாங்க முடியாம பயணமாகி கொஞ்சம் குளுகுளுப்பா இதமா இருக்கும்னு சொல்லி ஹட்டனை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். சுடும் வெயிலில் மூளை கலங்கி அப்படியே வெந்து வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் கொஞ்சமாக அந்த குளிர் அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ரோட்டை பார்த்து நீ சரியாக அளவுக்கு வந்து நான் இடம் இருக்கு. ஓகே, அப்போ பெண்ணுக்கு எடுத்தா சரியானே 10:43. இப்போ வந்திருக்கிற இடம் வந்துக்கிட்டு நார்வுட். ஸோ இங்கே தான் நாங்கள் இன்றைக்கு ஸ்டே பண்ண போகிறோம். நாளைக்கு இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதை செய்கிறதுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்திருக்கோம். ஸோ இங்கே நார்வுட்டில் நாங்கள் வந்த ஒரு ஃபெக்ட் செக் ஒர்க் ஷாப் தான், அதுதான் நாங்கள் தான் கண்டக்ட் பண்ணோம், முடிச்சாச்சு. இப்போ தான் நம்மளுடைய பயணம் தொடர்கிறது. நார்வுட்டில் புகைப்படம் எடுக்கிறதுக்காக இறங்கியிருக்கோம். எப்படி இருக்கு நார்வுட்? செமையாக இருக்குது இந்த ஏரியாவே. அப்படியே சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கேம்பிங் போகிறதுக்கு நமக்கு என்னென்ன சாமான் தேவைன்னு சொல்லி. இப்போ நான் ஃபுட் சிட்டியில் இருக்கோம். முதலாவது நாங்கள் ஈஸியாக சமைக்கக்கூடிய ஐட்டம் இந்த நூடுல்ஸ் எடுத்துருக்கோம். நண்பர்களே, இந்த இடத்த தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் டென்ட் அடிக்க போகிறோம். அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே நமக்கு இந்த வாட்டர் ஃபால் வியூ வந்து கிடைக்குது. இந்த இடத்துல டென்ட் போடுறதுனால மேலேருந்து எதுவும் உழுமான்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் பற்றி இருக்குது, ஃபயர் கொடுத்துருக்காங்க. இப்போதும் நம்மளுடைய வசந்த மாளிகையை ரெடி பண்ணியாச்சு. சமையலுக்குரிய வேலைகளை இனி பார்க்கணும். இதுதான் எங்களோட வெல்கம் ட்ரிங்க் சூப். உங்களுக்கு வாட்டர் ஃபாலோட சவுண்ட் கேட்குதா இல்லையான்னு சொல்லி தெரியல, பட் செம்மையான பேக்ரவுண்ட் மியூசிக் வாட்டர் ஃபால் சவுண்டோட சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பிஸ்மில்லா. நமக்கு மரவள்ளிக்கிழங்கு, சுட்ட மரவள்ளிக்கிழங்கு இருக்குது. அடுத்தது ஊறுகாய் இருக்குது, மாசி சாம்பார். இந்த ஊறுகாய் டேஸ்ட் குட். உறங்க வேண்டியதுதான். இப்போ தான் டென்ட்லேருந்து வெளியே வந்திருக்கோம். மொரட்டு கூலாக இருக்கீங்க. நைட்டு ஆரம்பித்ததெல்லாம் நல்லா தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம் போக போக கூலாக தொடங்கிட்டு செம்ம கூல். காலெல்லாம் ஃப்ரீஸாக தொடங்கிடுச்சு. இருந்த சீலை அதெல்லாம் எடுத்து காலெல்லாம் சுற்றிட்டு தான் தூங்கினோம். ஸோ இப்போ ஸ்டில் கூலாக தான் இருக்குது, செம்ம கூல். ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிட்டு நாங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஓரளவுக்கு குளிர் குறைஞ்சிட்டு
நாங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு தான் நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கையில் நம்ம இறங்குறோம். தோழர்களே, இது ஒரு சம்பவம் நடந்துருச்சு. சமப்போசை வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இங்கே பாருங்கள், இது வந்துக்கிட்டு அந்த தேங்காய் பூ மற்றும் சுகர் இதில் இல்லை, வெறும் சமப்போசை. ரைட், உருட்டி உருட்டி திங்கம். என்ன செய்கிற, கேம்பிங் வந்துட்டோம், எல்லாம் சகஜம். வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்கள் வாங்கும்போது முக்கியமாக தேங்காய் பூ அண்டு சுகர் கலந்துருக்கான்னு மட்டும் பார்த்துருங்க. நாங்கள் இதில் பார்த்த ப்ரீ குக்டை மட்டும் வாசிச்சுட்டு ஏமாந்துட்டோம் தோழர்களே. சைடுங்க. ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் மெனு. முக்கியமான விஷயம், நம்ம இருந்த இடத்த நம்ம இருந்ததுக்கான எந்த தடமும் இல்லாமல் ஆகிட்டு போகிறது. ஸோ நாங்கள் யூஸ் பண்ண கல் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ யூஸ் பண்ண சில விறகு இருக்குது, அது பரவாயில்ல. ஸோ நான் கலெக்ட் பண்ண விறகு தான் அது. மற்றபடி எந்த விதமான தடமும் இருக்கக்கூடாது நம்ம இருந்ததுக்கான. ஸோ அந்த மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் வேறு குட் பேக் பேக்கர். ஸோ ஒரு சின்ன ஹைக்கிங்கை முடிச்சுட்டு இறுதியாக வண்டிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ நாங்கள் இருக்கிற இடம், இந்த கார் பார்க் பண்ண இடத்துல இருந்து நாங்கள் கேம்ப் பண்ணியிருந்தோம். ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும். இங்கேருந்து கிளம்ப போகிறோம். குளிர் போ, வெயில் வா. ஐயோ, மறுபடியும் வெக்கைக்குள்ள கொண்டு விட போகிறானுங்களே. சரி,